Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard mathsல chapter 4 Combinatorics and Mathematical Induction exercise 4.1ல question number 3 வாங்க question குள்ள போலாம். 4 children are running a race. In how many ways can the first two places be filled? So அவங்க என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு 4 குழந்தைங்க வந்து ரேஸ் விளையாட போறாங்க இல்லையா? So 1 அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு நம்பர் கொடுத்துடலாம். So 1 2 3 4 ன்னு போட்டுறலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து இவங்க வந்து ஃபஸ்ட்டு 2 பிளேசஸில் யார் யார் வருவா, எத்தனை வேஸில் வர முடியும், ஃபஸ்ட்டு 2 பிளேசஸை யார் யாரெல்லாம் எந்தெந்த வேஸில் ஃபில் பண்ண முடியும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு பாக்ஸை இந்த 4 குழந்தைங்களில் யார் வேணாலும் ஃபில் பண்ணலாம், அதாவது யார் வேணால் ஃபஸ்ட்டாக வர முடியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் நம்பர் ஆஃப் வேஸ் டு ஃபில், இதை காமனாக எழுதிருங்க. டு ஃபில் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸுக்கு இந்த 4 குழந்தையில எத்தனை யார் வேணால் வரலாம். ஸோ 4 வேஸ்ன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பிளேஸ்க்கு யார் வர முடியும்னா, ஒரு குழந்தை இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு, அப்போ அந்த ஒரு குழந்தைய அடிச்சிடுங்க. அவங்க வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ செகண்ட் பிளேஸுக்கு மிச்சம் இருக்க 3 குழந்தையில யாரோ ஒருத்தர் தான் வர போகிறாங்க இல்லையா? ஸோ அப்போ செகண்ட் பிளேஸ்க்கு வந்து எத்தனை வேஸில் எத்தனை சாய்ஸ் இருக்குது, நமக்கு 3 வேஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ மொத்தம் இந்த ஃபஸ்ட்டு 2 பிளேசஸ் அடையிறதுக்கு மொத்த வேஸ் எவ்வளோ அப்படின்னும் போது 4 into 3. ஸோ 4 3s are 12. ஸோ 12 வேஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ 12 வேஸில் இந்த ஃபஸ்ட்டு 2 பிளேசஸில் இந்த பசங்களால் அரேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இன் ஹவு மெனி டிஃப்ரெண்ட் வேஸ் குட் தே ஃபினிஷ் த ரேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எத்தனை வேஸில் இந்த குழந்தைங்களால் இந்த ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்னன்னா, அந்த குழந்தைங்க வந்து இப்போ பார்த்த மாதிரி நமக்கு 1 2 3 4 இதுதான் அந்த குழந்தைங்களோட பேருன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம எத்தனை பிளேசஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குது, செகண்ட் பிளேஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்பர் ஆஃப் வேஸ் டு கம்ப்ளீட் த ரேஸ். இந்த ரேஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு இடத்த யாராவது ஒருத்தர் ஃபில் பண்ணணும் இல்லையா? ஸோ இந்த 2 இடத்த பண்ணிட்டு, இது மட்டும் இல்லை, இந்த ஃபுல் ரேஸையும் கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒருத்தர் தேர்டாகவும் வரணும், ஒருத்தர் ஃபோர்த்தாகவும் வரணும் இல்லையா? ஸோ தேர்ட் ஃபோர்த் அப்படின்னும் போது அவங்களாம் வந்து இதில் இன்க்ளூடே ஆக மாட்டாங்க, கிஃப்ட் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆக மொத்தத்தில் ஆனால் அவங்க ஓடி வந்து இந்த இதுவை முடிச்சோகணும். ஸோ இதை வந்து நம்ம வேற கலரில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை வேஸ் இருக்குது, அதாவது எத்தனை இருக்கிற குழந்தைங்கள 4 பேரில் யார் வேணால் ஃபஸ்ட்டாக வரலாம் இல்லையா? ஸோ இதுக்கு எத்தனை வேஸ், ஃபர்ஸ்ட் இதை ஃபில் பண்ணுறதுக்கு, ஃபர்ஸ்ட் பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை வேஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 வேஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்போது ஒரு குழந்தை ஃபஸ்ட்டாக வந்துட்டாங்கப்பா. இப்போ அடுத்தது செகண்ட் பிளேஸ். செகண்ட் பிளேஸை எனக்கு சூஸ் பண்ணுறதுக்கு 3 குழந்தைங்க இருக்காங்க. ஸோ அவங்கள யாரோ ஒருத்தர் செகண்டாக வர போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பிளேஸ்க்கும் செகண்ட் பிளேஸ்க்கும் ஆள் கிடச்சாச்சு. ஸோ இந்த 2 பேரும் அந்த ரேஸை முடிச்சு தானே ஆகணும். இப்போ அடுத்தது தேர்ட் பிளேஸ்ன்னு பார்த்துக்கலாம். ஸோ தேர்ட் பிளேஸுக்கு வர்றது யார், இதில் ஏதோ ஒரு குழந்தை தேர்டாக வர போகிறாங்க. அப்போ அவங்க தேர்ட் பிளேஸை ஃபில் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு 2 வேஸ் இருக்குது இல்லையா? அப்புறமா ஃபோர்த்து, இப்போ இவங்க தான் லாஸ்ட்டாக வர போகிறாங்க. ஸோ ஃபோர்த்து பிளேஸை ஃபில் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வே தான் இருக்குது, ஏன்னா அவங்க தான் லாஸ்ட்டுன்றதுனால 1 வே. இதை நான் வேறு மாதிரி எழுதலாம் இல்லையா? ஸோ இதை எப்படி எழுதலாம் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எழுதும் போது நம்ம ஜென்ரலாக எப்படி எழுதுவோம்னா, அதாவது விச் இஸ் ஈக்குவல் டு 4 into 3 into 2 into 1. 4ல் தொடங்கி 1ல் முடிஞ்சிச்சுன்னா அதை ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லலாம்னு சொன்னேன். ஸோ இதை நம்ம எப்படியோ எழுதுனா விச் இஸ் ஈக்குவல் டு 4 ஃபேக்டோரியல். இதுதான் ஃபேக்டோரியலுக்கான சிம்பிள். ஓகேவா? ஸோ 4 ஃபேக்டோரியல் அப்படின்னு எழுதலாம். இப்போ நீங்கள் இதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிங்கனாலும் என்ன அர்த்தம், அது இது 4ல் தொடங்கி 1ல் முடியும்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த சிம்பிள். சரியா? ஸோ 4 3s are உங்களுக்கு 12, 12 2s are 24. ஸோ 24 வேஸில் இந்த 4 குழந்தைங்க வந்து இந்த ரேஸை முடிக்க முடியும். சரிங்களா? இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.